friends, welcome to KamalisDiary. நாங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நானும் நல்லா இருக்கேன். இன்னைக்கு வீடியோல ஒரு hair growth mask தான் பார்க்க போறோம். சோ நம்மளோட சேனல்ல வந்து தொடர்ந்து முட்டையை மெயின் இன்கிரிடியன்ட்டா வச்சு நான் வந்து hair mask போட்டுட்டு வரேன். சோ எக்க வந்து ஒரு hair growth challenge ஒரு 1 மந்த்க்கு நம்ம வந்து போடலாம். சோ கண்டினியூவா போடலாம் அப்படினு நான் ஒரு டாஸ்க் எடுத்துக்கிட்டேன் எனக்கு. சோ அத தான் நான் உங்க கூட நான் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். சோ அத தான் நான் அப்ளையும் பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்கு வந்து காட்டிட்டு இருக்கேன். சோ ஏன் அந்த மாதிரி வந்து ஒரே விஷயத்தை ஒரே பொருளை வந்து கான்சென்ட்ரேட் பண்றேன் அப்படினா சோ இந்த மாதிரி நீங்களும் வந்து பண்ணலாம். இந்த மாதிரி தான் நானுமே பண்ணுவேன். சோ அத தான் உங்க முன்னாடி வந்து காட்டிட்டு இருக்கேன். இது வரைக்கும் ஒரு 3 ஹேர் மாஸ்க் போட்டுட்டேன். இது ஒரு 4வது ஹேர் மாஸ்க் அப்படினே சொல்லலாம். இன்னும் இந்த மாதிரி ஒரு 10 ஹேர் மாஸ்க் ஒரு மந்த்க்கு நாமளே ப்ரிப்பேர் பண்ணலாம். ப்ரிப்பேர் பண்ணி ஒரு வாரத்துக்கு 2 ஹேர் மாஸ்க் அப்படிங்கிற மாதிரி நம்ம போடலாம். சோ இன்னைக்கு ஹேர் growth மாஸ்க் வந்து எதெல்லாம் வச்சு நான் ப்ரிப்பேர் பண்ண போறேன் அப்படிங்கறத வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்றப்ப நான் போட்டோனையும் வீடியோ வந்து உங்களோட நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். ஸோ எதுக்கு இதை திரும்ப திரும்ப சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணவங்கள விட பண்ணாதவங்க பார்க்குறவங்க பர்சன்டேஜ் தான் வந்து அதிகமாக இருக்கு. இப்போ ஹேர் growth மாஸ்க் எப்படி ப்ரிப்பேர் பண்றது, நான் முட்டையோட வந்து என்ன ஆட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். இந்த ஹேர் மாஸ்கில் எக்கு தான் மெயின் இன்க்ரீடியன்ட். 2 எக் எடுத்திருக்கேன். 2 எக்கையும் உடச்சி நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இதுக்கு முன்னாடி 3 எக் மாஸ்க் போட்டிருக்கோம். அதையும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்காக கொடுக்குறேன். போய் பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. அதோடு சேர்த்து நான் ஆலோவேராவும் எடுத்துக்கிறேன். எப்பயுமே வந்து நான் இதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கேன் எக்கை வந்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ ஆலோவேரா ஜெல்லும் எக்கும் போட்டு நான் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஏன்னா ரெண்டுமே நல்லா அரைக்கணும். ஸோ அதனால் இதை வந்து ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். எக்கு ஆலோவேரா ஜெல் ரெண்டுத்துலேயும் பார்த்தீங்கன்னா முடி வளர்ச்சிக்கு அதிகமான சத்துக்கள் இருக்குது. ஸோ அதை ரெண்டுத்தையும் நம்ம வந்து ஒரே டைமில் நம்ம யூஸ் பண்ணுறப்ப நம்மளோட ஹேர் வந்து எந்த அளவுக்கு சாஃப்டாகவும் ஷைனிங்காகவும் இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்குறப்ப தெரியும். இதோட சேர்த்து நான் வந்து நெல்லிக்காய் பொடி சேர்க்க போகிறேன். ஃப்ரெஷ் நெல்லிக்காய் சேர்க்கலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாஸ்கில் வந்து ஆட் பண்ணுறப்ப அதோட ஸ்மூத்னஸ் கிடைக்காது. நெல்லிக்காயோட ஜூஸ் வேணால் நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் வந்து இது 2 டேபிள் ஸ்பூன் நெல்லிக்காய் பவுடர் சேர்க்குறேன். இதோடு சேர்த்து பார்த்தீங்கன்னா என்னென்ன பொருட்கள் ஆட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த அளவுகள் எல்லாமே என்னோட முடி நீளத்துக்கு ஏற்ப நான் எடுத்துக்கிட்டேன். இது கூட சேர்க்குற அடுத்த பொருள் பார்த்திங்கன்னா ஆல்மண்ட் ஆயில் தான். ஆல்மண்ட் ஆயில் வந்து நம்மளோட முடிக்கு அவ்வளோ நல்லது. விட்டமின் இ நிறைஞ்சது. ஸோ முடி வளர்ச்சிக்கும் சரி ஹேர் ஃபால் ஆகாமல் தடுக்கிறதுக்கும் இந்த ஆல்மண்ட் ஆயில் வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ இதுவும் வந்து நான் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையுமே அரைச்சி எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஸ்ட் கிடைக்கும். நமக்கு பார்த்திங்கன்னா இந்த க்ளே மாஸ்க் அப்படிம்பாங்கள்ல அந்த மாதிரி இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம கடையில் வாங்காமல் வீட்லேயே செய்கிறப்ப நமக்கு வந்து காஸ்ட் எஃபெக்டிவாகவும் இருக்கும். அதே மாதிரி நம்மளோட ஹேரை வந்து நல்லா ஒரு ஆர்கானிக்காக எந்த ஒரு கெமிக்கலும் இல்லாமல் நம்ம வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். மிக்சியை வந்து நான் கொஞ்சம் கழுவி ஊற்றிக்க போகிறேன். ஏன்னா இது வந்து உங்களுக்கு எக்கும் அந்த ஆம்லா பவுடரும் வந்து அப்படியே ஒட்டிக்கும். அதனால் இதை வந்து கழுவி உங்களுக்கு எந்த கன்சிஸ்டன்சியில் தலைக்கு அப்ளை பண்ணுறதுக்கு வேணுமோ அந்த கன்சிஸ்டன்சியில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ஹேர் மாஸ்க்கை தலைமுடியிலையும் ஸ்கேல்ப்லேயும் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஒரு 40 to 45 மினிட்ஸ் வரைக்கும் வச்சுருக்கலாம். அதுக்கப்புறம் நான் ஷாம்பு போட்டு குளிச்சுட்டேன். இந்த ஹேர் மாஸ்க் போட்ட பிறகு என்னோடய ஹேர் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்குறப்பயே தெரியும். மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஹேர் மாஸ்க் எப்படி ப்ரிப்பேர் பண்ணேன் அப்படிங்கிறத பார்த்துருப்பீங்க. ஸோ நான் இப்போ ஆட் பண்ணியிருக்கிற 4 இன்க்ரீடியண்ட்டுமே வந்து நம்மளோட ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப முக்கியமானது. இதில் வந்து நம்ம ஆம்லா பவுடர் ஆட் பண்ணியிருக்கோம். நெல்லிக்காயில் பார்த்தீங்கன்னா நிறைய விட்டமின் சி இருக்குது. இது வந்து நம்மளோட ஹேர் க்ரோத்துக்கும் நல்லது. நம்மளோட ஹேரை வந்து கிரே ஆகாமல் ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு, நம்மளோட கிரே ஹேரை கொஞ்சம் லேட் பண்ணுறதுக்கு இது வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆல்மண்ட் ஆயிலில் விட்டமின் இ இருக்குது. ஆல்மண்ட் ஆயில் வந்து ரொம்பவே நல்லது. பிசுபிசுப்பு தன்மையே இருக்காது நம்ம தலையில் போடுறப்ப. இந்த ஹேர் மாஸ்க் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது அப்படின்னு பாருங்கள். இங்கே யூஎஸில் பார்த்தீங்கன்னா கிளைமேட் வந்து நல்லாவே சேஞ்ச் ஆகிட்டு வருது. பார்த்தீங்கனாலே தெரியும் எப்படி வெயில் அடிக்குது அப்படின்ட்டு. ஸோ குளிர் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அதனால வந்து நான் இன்னைக்கு ஆலோவேரா சேர்த்துக்கிட்டேன். நான் ஏன் மெயினாக முட்டையை மெயின் இன்க்ரீடியண்ட்டாக எடுத்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து குளிர் அதிகமாக இருந்தப்ப முட்டையை தவிர வந்து நமக்கு சளி பிடிக்காமல் போடணுன்னா ஈஸியான பொருள் எதுவுமே இல்லை. அதனால தான் நான் வந்து முட்டையை சூஸ் பண்ணேன். ஸோ முட்டையை வந்து அதனால் மட்டும் சூஸ் பண்ணல. ஹேர் க்ரோத்துக்கு வந்து ரொம்பவே நல்லது. ஹேரோட டென்சிட்டி அதிகரிக்கிறதுக்கும் ஹேர் க்ரோத்துக்கும் முட்டை ஹேர் மாஸ்க் வந்து ரொம்பவே நல்லது. நம்மளோட சப்ஸ்கிரைபர்லேயே ஒருத்தவங்க வந்து சொல்லியிருக்காங்க தொடர்ந்து 2 வீக்ஸ் போட்டதுலேயே வந்து ஹேர் ஃபால் வந்து ஸ்டாப் ஆயிருக்கு, என்னால் பார்க்க முடியுது அப்படிங்கிறாங்க. ஸோ எப்பயுமே அதுதான் நம்ம வந்து தலைக்கு ஒரு பொருள் ஹேர் கேர் ரொட்டீனை நம்ம கொடுக்குறப்ப கண்டிப்பாக வந்து நமக்கு அதுக்கான ரிசல்ட்ஸ் வந்து கொடுக்கும். ஸோ நம்ம வந்து யோசிச்சுட்டு இது வந்து கொடுக்குமா கொடுக்காதா அப்படின்னு நம்ம முன்னாடியே வந்து அந்த பலனை எதிர்பார்க்கறதுனால நம்ம வந்து அதை போடாமே விட்டுடுறோம் ஒரு விஷயம். அதே மாதிரி அதை வந்து தொடர்ந்து கண்டினியூவாக பண்ணுறதில்ல.
எப்படி நம்ம வந்து டெய்லியும் குளிக்கிறோமோ அந்த மாதிரி வாரத்தில் 2 தடவை தலைக்கு குளிக்கிறதுக்கு முன்னாடி இந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணால் கண்டிப்பாக நம்மளோட ஹேரை வந்து மெயின்டைன் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் நான் கண்டுபிடிச்சது. ஸோ அதை தான் நான் உங்கள் கூடயும் ஷேர் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு இந்த ஹேர் மாஸ்க் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். முடியோட ஷைனஸும் பார்த்துருப்பீங்க. ஆஸ் யூஷுவல் சொல்கிறதான், முட்டையை வச்சு போடுறப்ப முடி வந்து நல்ல ஷைனிங்காகவும் முடி நல்ல சாஃப்டாகவும் இருக்கும். ஸோ முடியோட அடர்த்தியுமே வந்து எனக்கு நல்லாவே அதிகரிச்சிருக்கு. பிகாஸ் ஹேர் கேர் ரொட்டீன்னால தான். இந்த ஹேர் மாஸ்க் போட்டதுனால தான் என்னோட முடியோட அடர்த்தி அதிகரிச்சது. இந்த ஹேர் மாஸ்க் போட்டதுனால தான் எனக்கு கிரே ஹேர் வரல அப்படின்னு எந்த ஒரு ஹேர் மாஸ்க்கையும் வந்து நம்ம ஸ்பெசிஃபிக்காக சொல்லிடவே முடியாது. தம்ப்நெயில்ல வேணா டைட்டில் போட்டுக்கலாம், இது அடர்த்தியாக வரும் அப்படின்ட்டு. ஆல் ஓவராக நம்ம பண்ணுற ஹேர் கேர் ரொட்டீன் தான் நம்மளோட ஹேரை வந்து எப்பயுமே நல்லா வச்சுக்கும், மெயின்டைன் பண்ணுறதுக்கும் நல்லாயிருக்கும். ஸோ எனக்கே ஆச்சரியமாக இருக்குது, நான் வந்து இந்த வயசுக்கு மேலேயும் ஹேர் கேர் ரொட்டீன்லாம் பண்ணி என்னோட ஹேரை வந்து இவ்வளோ அடர்த்தியாகவும் லாங்காகவும் வச்சுக்குவேனா அப்படிங்கிறது. கண்டிப்பாக ஸ்கூல் அண்ட் காலேஜ் படித்தப்ப நான் நினச்சே பார்க்கல இந்த அளவுக்கு இந்த வயசுலேயும் வந்து நான் ஹேரை மெயின்டைன் பண்ணுவேன் அப்படின்ட்டு. ஏன்னா இப்போ இருக்க காலம், இப்போ இருக்கிற நம்ம வந்து செல்ஃப் கேர் எல்லாமே வந்து நல்லாவே இம்ப்ரூவ் ஆயிடுச்சு. ஸோ எந்த வயசுலேயும் வந்து ஹேர் கேராக இருக்கட்டும், செல்ஃப் கேராக இருக்கட்டும், அவங்களோட இண்டிவிஜுவலுக்கு வந்து பண்ணிக்கலாம் அப்படிங்கிற சுதந்திரம் வந்து இப்போ நம்மக்கிட்ட இருக்குது அப்படிங்கிறது தான் 100% உண்மை. ஸோ அதை வந்து நீங்கள் ஒத்துக்கிறீங்களா இல்லையா அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். இதோட தொடர்ந்து ஒரு 4 ஹேர் மாஸ்க் போட்டிருக்கேன். இது எல்லாத்தையுமே நான் வந்து பிளேலிஸ்ட்டில் கொடுக்குறேன். ஸோ யாரெல்லாம் வந்து எக்கை வச்சு ஹேர் க்ரோத் சேலஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ பிளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வாரத்துக்கும் 2 தடவை இதே ஹேர் மாஸ்கே தொடர்ந்து கண்டினியூவாக போட்டுட்டு வந்தாலே உங்களுக்கு வந்து நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ அதுக்கு தான் வந்து இந்த எக் ஹேர் மாஸ்க்கை வந்து வரிசையாக விடாமல் போட்டுட்டு வந்தது. இனிமேல் வர வீடியோவில் நிறைய சப்ஸ்கிரைபர் ரெக்வஸ்ட் வீடியோ வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கு. நிறைய பேர் கேட்ட வீடியோ வந்து வரிசையாக வந்து மேக் பண்ணி வச்சிட்ருக்கிறேன். ஸோ அந்த வீடியோஸ் தான் அடுத்தடுத்து வரப்போகுது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. Until stay tuned, bye bye.